முஷ்பிகர் ரஹீம், மாமதுல்லா ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பங்களாதேஷ் கிரிக்கெட்டர்ஸ். கரெக்டா? டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 3 விக்கெட் விட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஷாண்டோ மட்டும் உயிரை குத்து விளையாடிட்டு இருக்காரு. சோ டெஃபினட்டா முஷ்பிகர் ரஹீம் அவர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிருக்கணும்ல. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம ஒரு ராங் ஷாட் மிட் விக்கெட்ல வந்து உட்காந்து ஸ்வீப் ஆடுறேன், ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லி கையில கேட்ச கொடுத்துட்டு தலையை தொங்க போட்டு போறாரு. அதாவது இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு? நாங்க இந்தியாவோட லீக் ஸ்டேஜ்ல தோத்தாலும் தோப்போம், ஆனா ஃபைனல்ல வந்து இந்தியா அடிப்போம். நீ முதல்ல பேச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு 50% கேம்ல காமிப்பா. இக்கட்டான ஒரு நிலைமையில உன் கண்ட்ரியே உன்னால காப்பாற்ற முடியல, நீ எங்க ஃபைனல் வருவ? சோ டிசப்பாயிண்டடா இருந்தது அவரோட ஷாட்டை பார்க்கும்போது. செகண்ட் மாமதுல்லா, அவரும் வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல நான் ஏன் ஒன்னும் ஆடிட்டுன்ற மாதிரி சச்ச சூப்பர் பிளேயருங்க அவர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பெயில் அவுட் பண்ணிருக்காரு பங்களாதேஷ் பலமுறை. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் ஆடுறாரு, அப்புறம் தூக்கி அக்ராஸ் த பேட் ஆடி அவரும் கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. சோ ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பங்களாதேஷ்க்கு கை கொடுக்கல. ஷாண்டோ மட்டும் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரை குத்து ஆடிட்டு இருக்காரு. லிட்டரலி அவரை பார்க்கும்போது ஹேண்டிகேப்டா தெரிஞ்சது. ஜமார் ரஹீம் அண்ட் மாமதுல்லாவோட ஷாட் செலக்ஷன் அன்அக்செப்டபிள்.